பிள்ளைங்களா வணக்கம். உங்கள் சத்தியமா. பெரிய பெரியாண்டவர் பெரிய நாயகி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரியாண்டவர்னா பெரியாண்டிச்சு மாதிரியே பெரியாண்டவரும் படுத்திருப்பார். சரிங்களா? அவங்களுக்கு முப்பூசை வழங்குறது வழக்கம். அதே மாதிரி சாராயம், சுருட்டு, கறி விருந்து, இந்த மாதிரி எல்லாமே வச்சு பம்பை வச்சு உடுக்க வச்சு சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம்லாம் ஏற்றி அவரை வர்ணித்து கூப்பிட்டு அந்த பூஜை நடத்துவாங்க. நிறைய பேர்த்துக்கு இது குலதெய்வம். பெரிய ஆண்டவர் பெரிய நாயகி குலதெய்வம். அதில் பார்த்திங்கன்னா 19 தெய்வங்கள், துணை தெய்வங்கள் நிற்கும். சுற்றி வச்சுருப்பாங்க. சின்ன சின்னதாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு சுற்றி வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா இது ஈஸ்வரனோட ஒரு அவதாரம்னு சொல்லலாம். 3வது அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். வீரபத்திரன் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான அந்த அவதாரம். வீரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அவதாரத்தில் தான் பெரியாண்டவர் அப்படின்னு படுத்திருக்காரு. அந்த பெரியாண்டவர் பெரிய நாயகி அங்கே நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை போய் குலதெய்வம் செய்கிறவங்க, இல்லை நம்ம எங்கேயாவது போனோம்னா பெரியாண்டவர் பெரிய நாயகி இருந்தால் கும்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப நல்லது. காற்று கருப்பு பில்லி சூனியம் ஏவல் எது இருந்தாலும் விலைக்கு கொடுத்து நம்ம அந்த கனியை கொண்டு போய் எலும்பிச்சை பழத்தை கொண்டு போய் சூளத்தில் குத்தி, அப்பா பெரியாண்டவா பெரிய நாயகி எங்களை காப்பாற்றி கை தூக்கி கூட்டிகிட்டு வாப்பா, எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேணும்னா சொன்ன சொல்லை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறவங்க பெரிய நாயகியும் பெரியாண்டவரும். சரிங்களா? அதனால் எங்கே பார்த்தாலும் பெரியாண்டவரும் பெரிய நாயகி, பெரியாண்டிச்சி தான் பெரிய நாயகிங்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? ஓம் சக்தி அங்கார சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.